பார்ட் 2 அப்ரிவேஷன்ஸ் அண்ட் their எக்ஸ்பேன்ஷன்ஸ். இப்போது பிடபிள்யூடின்னு கொடுத்தா எப்படி அடிக்கணும்னா பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு அடிங்க. INSTRNS அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு அடிங்க. REG டாட் ரிகார்டிங் லாஸ்ட்டில் எக்ஸ்பேண்ட் பண்ணி அடிக்கும்போது கண்டிப்பாக டாட் வைக்காதீங்க. THRO அந்த சிங்கிள் அப்பாஸ்டிபி போட்டிருக்காங்க, அதுக்கு என்ன அர்த்தம்னா த்ரூ அப்படின்னு அர்த்தம். T.N டாட் தமிழ்நாடு. CH டாட் ஸ்பேஸ் விட்டு ENGR டாட் கொடுத்தாங்கன்னா சீஃப் என்ஜினியர் அப்படின்னு அடிங்க. REGD டாட் ரெஜிஸ்டர்டு. ASSN டாட் அசோசியேஷன். APTS டாட் அப்பார்ட்மெண்ட்ஸ். ESTD டாட் எஸ்டாப்ளிஷ்டு. YR டாட் ஒய்ஆர்னா யுவர் இயர் ரெண்டு அர்த்தம் வரும். த இயர் எண்டேடு அப்படி வரும்போது இயர் போடுங்க. ஆஃப் யுவர் வரும்போது அந்த யுவர்னு யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு SHD அப்படின்னா ஷுட். PUBLN டாட் பப்ளிகேஷன். VE கொடுத்தா ஃபுல்லாக we have அப்படின்னு அடிங்க. V கொடுத்து LL கொடுத்தாங்கன்னா we will அல்லது we shall. சென்டென்ஸ் தகுந்த மாதிரி மாற்றிக்கோங்க. IM கொடுத்தாங்கன்னா I அடித்து ஸ்பேஸ் விட்டு ஏம்னு அடிக்கணும். CONFCE டாட் கான்ஃபரன்ஸ். DEVT டாட் டெவலப்மெண்ட். LTD டாட் லிமிடெட். இது ஹெட்டிங்கில் கொடுத்தாங்கன்னா ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி பேர் கொடுத்தாங்கன்னா ஃபுல்லாக கேபிட்டல் லெட்டரில் அடிங்க. அதே மாதிரி ஃபோர்ட்டு எஸ்டின்னு கொடுத்துருக்காங்க டாட்டு. ஃபோர்ட்டு எஸ்டி தான் அடிக்கணும். இந்த ஃபோர்த் பக்கத்தில் வரும்போது எஸ்டிக்கு என்ன அர்த்தம்னா செயின்ட்னு அர்த்தம். ஆனால் கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறாங்க ஸ்ட்ரீட்னு பிடிச்சி அடித்து வைக்கிறாங்க. அதனால் டோன்ட் டைப் ஸ்ட்ரீட், அதுக்கு செயின்ட்னு அர்த்தம். ஆனால் செயின்ட்னு ஃபுல்லாக அடிக்கக்கூடாது, எஸ்டி மட்டும்தான் அடிக்கணும். SECY டாட் அப்படின்னா செக்ரட்டரின்னு டைப் பண்ணுங்கள். இது எல்லாமே நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டுங்க. ஸ்பெல்லிங் மனப்பாடம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இங்கிலீஷ் நாலேஜ் வரும். அதுதான் உண்மை. அடுத்தது 3வது பார்ட்டு தொடரும்.